பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் பிபிடி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம் எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, எப்படினாலும் கேட்பாங்க. ஓகே, அதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எ லைன் இஸ் ட்ரான் parallel to one side of the triangle is divides the other two side in the same ratio. அப்போது நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ட்ரா parallel to one side of the triangle it divides the other two side. இந்த மாதிரி டிவைட் பண்ணணுமா? அப்போ இந்த லைன் என்னது? parallel line for third side. ஓகே, இப்போ இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். A B C D E. இப்போது இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் என்னென்னா ரேஷியோ, சேம் ரேஷியோன்னு சொல்லணும். அப்போ என்னது? AD by DB equal to AE by EC. ஸோ AE by EC சொல்லணும். ஓகே, எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு கன்சிடர் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ட்ரையாங்கிள் ADE and triangle ABC. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் அப்புறம் உள்ளே இருக்க குட்டி ட்ரையாங்கிள், இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ADE அதில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். எதனால்? இந்த லைனும் பேரலல். எப்போ டூ லைன்ஸ் ஆர் பேரலோ அப்போது இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு நமக்கு படிச்சிருக்கோம். டூ லைன்ஸ் பேரலல்னால் அது மேலே வர்ற இந்த லைன் பேர் டிரான்ஸ்வர்சல், அதில் இருக்கிற இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். இந்த ஆங்கிள் பேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது ஆங்கிள் ADE திஸ் ஆங்கிள், இன்னொன்று இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறோம். ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ரீசன் என்ன? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? அதே கான்செப்ட் தான், ஆனால் இந்த சைடு, திஸ் சைடு அண்ட் திஸ் சைடு. இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் தான். ஏன்? சேம் தான், சேம் ரீசன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா இந்த லைனும் பேரலாக இருக்குது. பேரலல் லைனில் எப்பயுமே இந்த சைடு மேக் பண்ணாலும் சரி, இந்த சைடு மேக் பண்ணாலும் அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான், அது ஈக்குவல் தான். அதே தான் எழுத போகிறோம். AED ஈக்குவல் டு ஆங்கிள், இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ண போகிறோம், பெரிய ட்ரையாங்கிள் ACB. ஸோ ACB. ஓகே, இதுக்கு ரீசன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், இந்த சின்ன ட்ரையாங்கிள் அண்ட் அதுலேயே இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டுக்குமே ஏங்கிற ஆங்கிள் காமன். ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஏன்னு வெர்டெக்ஸு வருது. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் A is common for both the triangle. இப்போ இந்த மூணு கண்டிஷனையும் வச்சு நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் சொல்லிக்கலாம். சிமிலர்னா ட்ரையாங்கிள் ADE, சிமிலர்னா இந்த சிம்பிள் ட்ரையாங்கிள் ABC. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா, நார்மலாக ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா நமக்கு என்ன ரூல் இருக்குது? இது டிவைடட் பை இது, அதாவது சைட்ஸ் ஆர் ப்ரொப்போர்ஷனல். அப்போது இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, இப்படி நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த குட்டி ட்ரையாங்கிள் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு அந்த பெரிய ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கோம். இது என்னது? ABC, இது DE. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இருக்க ஒரு சைடும் பெரிய ட்ரையாங்கிளில் இருக்க இந்த சைடும் ஈக்குவல். அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிளில் இருக்க இந்த சைடும் பெரிய ட்ரையாங்கிளில் இருக்க இந்த சைடும் ஈக்குவல். ஏன்? ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலராக இருந்தால் இதை எழுதிக்கலாம். sides are proportional அந்த கான்செப்டில் AD
by AB equal to AE by AC. ஓகே, இப்போது ஏபி எழுதியிருக்கோம். இந்த ஏபிக்கு பதில் ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிச்சுக்கலாமா? ஏபின்னு எழுதினாலும் ஓகே தான், அதை ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதிக்கலாம். ஏன்னா டிங்கிறது இன்பிட்வீனில் இருக்குது. அதே தான் ஏசின்னு எழுதுறதுக்கு பதில் ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதலாம். ஸோ அதை தான் எழுத போகிறோம். ஸோ ஏடி அது இருக்கட்டும், ஏபியை ஏடி ப்ளஸ் டிபி, அதே மாதிரி ஏசி, ஏசிக்கு பதில் ஏஇ ப்ளஸ் இசி எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஏடி பை ஏடி ப்ளஸ் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் ஏஇ பை இசி. இப்போது இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, ரெண்டு சைட்லையுமே 1 1 இருக்குது. ஐ மீன் 1 ப்ளஸ் ஏடி பை டிபி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஏஇ பை இசி. ஸோ இந்த ஒன்றையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குது, இப்போ நம்ம ட்ரையாங்கிளோடு பார்க்கலாம். ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே இருந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏடிஇ. இப்போது ஏடி பை டிபி கிடச்சிருக்கு. ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ப்ரூவே பண்ணணும். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அப்போது நம்ம ஆன்சரை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நவ் அதை பேஸ் பண்ணின சம்ஸ் பார்க்கலாம். 2 சம்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஐடியா இருக்கும். இந்த சம்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக 3 மார்க் கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க போர்டில். ஸோ இது பாசிபிள் 3 மார்க் கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் டிஇ பேரலல் டு பிசி, பிசிக்கு பேரலாக ஒரு டிஇன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இஃப் ஏசி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏசி வேல்யூ இஸ் 2 சென்டிமீட்டர், டிபி வேல்யூ இஸ் 3 சென்டிமீட்டர், ஏஇ வேல்யூ இஸ் 4 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் இசி. ஓகே, தென் திஸ் இஸ் ஏடி. சாரி, ஸோ ஏடி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஃபைண்ட் இசி. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னது, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அப்போ இதில் யாருக்கெல்லாம் வேல்யூ இருக்குது, ஏடி வேல்யூ 2, டிபி வேல்யூ இஸ் 3 அண்ட் ஏஇ வேல்யூ இஸ் 4 அண்ட் இசி தான் தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் பண்ணால் 2 இன்ட்டு இசி ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3. ஈசி தான் வேணும். ஸோ ஈசியை மட்டும் அங்கே வச்சுட்டு 4 இன்ட்டு 3 பை 2. ஸோ 1 2 2 2s are 4. அப்போ ரிமைனிங் வேல்யூஸ் ஆர் 2 அண்ட் 3. ஸோ 2 3s are 6. அப்போது இசி வேல்யூ இஸ் 6. இதுதான் நம்மளோட ஆன்சர். இன் சிமிலர் வே இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்போது பிக்யூஆர்னு ட்ரா பண்ணிக்கலாம். அதில் எஸ்டின்னு ஒரு பேரலல் லைன் டு கியூஆருக்கு பேரலாக ட்ரா பண்ணணும். இஃப் பிஎஸ் இஸ் கிவன் 4, SQ is given 6, PT is 5, find TR. சேம் ப்ரொப்போர்ஷன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும், PS divided by SQ equal to, I mean this side divided by this side equal to this side divided by this side equal to PT by TR. So 4 by 6 equal to PT value is 5 by TR தெரியாது. So TR cross multiple பண்ணுவோம். So TR into 4 equal to 5 into 6. So TR equal to 5 into 6. இந்த 4 divideல வந்துரும். 4 2 2s are 4, 3 2s are 6. So இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. So 5 3s are 15 by 2. 15 by 2 7.5. So our TR value is 7.5. That's all.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பித்தகோரஸ் தியரம் வீடியோ வருது. தேங்க்யூ.